வணக்கம். நேயர்களுக்கு இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றேன். கொடுங்கோலனான அசுரனை கொல்வதற்கு விஷ்ணு உலகில் அவதாரம் எடுத்து அசுரனை கொன்ற தினமான தீபத் திருநாளில் தீமைகள் ஒழிந்து நன்மைகள் மேலோங்க வேண்டும் என்பதே இந்துக்களின் பிரார்த்தனையாக இருக்கின்றது. அந்த பிரார்த்தனைகளே இன்று நாட்டின் அனைவரினதும் பிரார்த்தனையாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். இந்தியாவும் இலங்கை இனப்பிரச்சனையும், மொழியும் இளைஞர்களும். இலங்கை இனப்பிரச்சினை இந்திய அரசியலை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்திய தலையீட்டினால் ஏற்பட்ட சர்ச்சைகள் இலங்கையின் அரசியலை குழப்பியுள்ளதாக பலரும் கூறுகின்றனர். அதேபோல கடந்த காலங்களில் ஏற்பட்ட வன்முறைகளைப் போன்றே இன்றும் மக்களிடம் அத்தகைய வன்முறைகளை திணிக்க முயல்வதாக கருத்துகள் நிலவுகின்றன. இவைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் தமிழ்நாடு இலங்கை இனப்பிரச்சனையால் கடந்த வாரம் பெரிதும் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் இராணுவ உதவிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இலங்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களது பிரச்சனையில் இந்தியா ஆக்கபூர்வமான நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தென்னிந்திய அரசியல்வாதிகளும் ஏராளமான மக்களும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தென்னிந்தியாவில் பிரபல அரசியல்வாதிகளான வைகோ மற்றும் திருமாவளவன் உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் ஜனாதிபதியின் விசேட தூதுவர் பசில் ராஜபக்ஷவின் இந்திய விஜயத்தின் பின்னர் நிலைமைகளில் ஓரளவு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் இவைகளினால் இந்தியாவின் மத்திய அரசு இலங்கையின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடும் என்ற அச்சம் இலங்கையின் அரசியல் களத்தில் காணப்படுகின்றது. ආරම්භයේ සිටම ඉතාම පැහැදිලිවකුව ජනතා විමුක්ති පෙරමුණ විදිහට ලංකාවේ අභ්‍යන්තර ප්‍රශ්නය දඩමීමක් කරගෙන ඉන්දියාව තමන්ගේ ආර්ථික සහ දේශපාලන උවමනාවන් ඉටු කර ගැනීම සඳහා මැදිහත් වීමක් කරනවායි කියලා. ඉතින් ඒ නිසා ආණ්ඩුවට මේවා තේරෙන්නේ නැති වුණාට මේ රටේ බුද්ධිමත් ජනතාවට මේක තේරෙනවා. මේ තියෙන්නේ බරපතල විදිහට අපේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් පාවිච්චි කරමින් ඉන්දියාව අපිට අපේ ස්වෛරීභාවයට අපේ ජාතික නිදහසට බලපෑම් එල්ල කිරීමක්. 87களில் வடமுனை களத்தில் யுத்தம் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பலவந்தமாக இந்தியா இலங்கையின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டதனைப் போன்றே இன்றும் தலையிடுவதற்கான வழிவகைகளையே இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக இதை எதிர்க்கின்ற JVP போன்ற கட்சிகள் தெரிவிக்கின்றன. අපිට මතකයි 1987ත් වඩමාරච්චි මෙහෙයුම ක්‍රියාත්මක වෙච්ච වෙලාවේ මේ විදිහටම ඉන්දියාවේ බලපෑමක් ඇවිල්ලා එදා අහසින් පරිප්පු ගෙනල්ලා බලහත්කාරයෙන් පරිප්පු දාලා ඉන්දු ලංකා ගිවිසුම අත්සන් කරලා ඒ යුද මෙහෙයුම් සම්පූර්ණයෙන්ම ආපස්සට හැරෙව්වා. නිසා එදා කොටි ත්‍රස්තවාදයේ පරද්දන්න තිබිච්ච අවස්ථාවක් අපිට මගහැරිලා ගියා. ඒ වගේම තමයි අදත් ත්‍රිවිධ හමුදාව ඉතාමත් සාර්ථකව බෙදුමාදී ත්‍රස්තවාදයේ පැරද්දීමේ යුද මෙහෙයුමක නිරත වෙලා ඉන්නවා. මේ මෙහෙයුම හමුවේ කොටි ත්‍රස්තවාදයේ පරාද වෙමින් තියෙනවා. ඉතින් ඒකෙන් මුදවා ගැනීම සඳහා ඉන්දියාව විශේෂයෙන්ම දකුණු ඉන්දියාවත් ඒ වගේම ඉන්දියානු මධ්‍යම ආණ්ඩුවත් දැනුවත් උපාය මාර්ගිකව අද අපේ රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්නට මැදිහත් වෙලා අද බලපෑම් කරමින් ඉන්නවා මේ ක්‍රියාමාර්ග නතර කරන්න කියලා. මේක තමයි ඉන්දියාව එදා සිට අද දක්වා ක්‍රියාවට නගපු උපාය මාර්ගික උවමන. எனினும் இலங்கையின் உள்நாட்டு விவகாரத்தில் இந்தியா தலையிடப் போவதில்லை என்பதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக கடந்த 23ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் மாநாட்டின் போது தெரிவிக்கப்பட்டது. ඉන්දියානු රජයේ බලාපොරොත්තු විශේෂයෙන්ම කරුණානිධි මැතිතුමාගේ ප්‍රකාශයෙන් සඳහන් වෙන්නේ මේ දේශපාලන මට්ටමින් ඒ වගේම ව්‍යවස්ථානුකූලව විසඳාගත ගිනීමට ශ්‍රී ලංකා රජය කටයුතු කළ යුතුයි කියන එක. ඒ සම්බන්ධයෙන් කිසිම විවාදයක් නැහැ. ඒක ශ්‍රී ලංකාවේ ඉතාමත් පැහැදිලි ස්ථාවරයි. ත්‍රස්තවාදයේ පිටු දකින ගමන්ම ඒ වගේම විශේෂයෙන්ම අපි ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තහවුරු කිරීමේ අවකාශය සහ ශ්‍රී ලංකාවේ සෑම ප්‍රදේශයකම ජීවත් වෙන ජනතාවට සියලු ජන කොටස් වලට ඔවුන්ගේ නිදහසේ ජීවත් වීමේ අයිතිය තහවුරු කිරීමේ ක්‍රියාවලියක් සඳහායි. எவ்வாறு இருப்பினும் சில அரசியல்வாதிகளும் கட்சிகளும் வெளியிடுகின்ற கருத்துகள் 88இல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை தொடர்ந்து இந்திய வர்த்தகர்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகளை மீண்டும் தோற்றுவிப்பதற்கான அறிகுறிகளையே வெளிப்படுத்துவதாக முத்து சிவலிங்கம் போன்ற அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். வியாபார தொழிலில் ஈடுபட்டது 199% தமிழர்கள்ங்கிற ரீதியில் இந்தியா வம்சாவளிகளாக தான் இருக்கிறாங்க.
இது இது காலத்துக்கு காலம் இவங்களை பயமுறுத்துறது இது வளமையாக போச்சு இலங்கை நாட்டில். எந்த பிரச்சனை வந்தாலும் கூட வியாபாரிகளை இது ரொம்ப பாதிக்குது. அதே நேரம் கொழும்பில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்திய வம்சாவளியினர் எழுந்துள்ள அரசியல் முருகல்கள் தமக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தி விடுமோ என அஞ்சுகின்றனர். நீண்ட காலமாக கொழும்பில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற சுந்தரம் பழனியாண்டி தமிழ் சிங்கள மக்களது உறவினை பாதிப்பதற்கு சில அரசியல்வாதிகளின் தூண்டுதலே இவை என கூறுகின்றார். 83 பிரச்சனை நடந்திருக்கு, 89 வியாபாரிகளுக்கு பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை நாங்கள் சிங்கள மக்கள் தலையில் கட்டவே முடியாது. அரசியல்வாதிகள் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கும் அதான் பேசுகிறாங்க, அரசியல்வாதிக்கு தேவையானதுகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இன்றைய நிலையில் இல்லை. ஆனால் இது அவருக்கு அது நாட்டுக்கும் தமிழர்களுக்கு மாத்திரமில்ல, அது நாட்டுக்கே ஒரு அழிவை தெளிவு கொடுக்க வழியை ஏற்படலாம். 83ங்கிறது காலங்கடந்த விஷயம், கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னே. ஆனால் இன்றைக்கி அந்த நிலையில் இல்லை, தமிழ் மக்களும் அந்த நிலையில் இல்லை. ஆகையினால பேரழிவுங்கிறது தமிழர்களுக்கு மாத்திரமாக இருக்காது. இது பேரழிவு நீங்கள் இங்கே வடகிழக்கில் மாத்திரம் நடக்கிற அந்த பிரச்சனையை மலையகத்துக்கும் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துகிறாரு. காலத்துக்கு காலம் எழுகின்ற அரசியல் முரண்பாடுகள் அரசியல் மட்டத்தில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தினாலும் அது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தின் விளைவுகளை சுமந்து கொள்ள வேண்டிய நிலை இறுதியில் அப்பாவி பொதுமக்களையே வந்து சேருகின்றது. இதுவே இலங்கையின் கடந்த கால வரலாறும் கூட. எனினும் இந்த வரலாறு மீண்டும் ஒருமுறை இந்திய விவகாரத்தினால் மீட்டப்படுமா அல்லது அனைவரும் யதார்த்தத்தை உணர்ந்து அமைதியான தீர்வு ஒன்றுக்காக முன்வருவார்களா?